வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு புதிய ரக ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரக்டு ஸ்மார்ட் வாட்ச். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா NoiseFit ஃபோர்ஸுங்கிற பேர் போட்டிருக்காங்க. இந்த வாட்சை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இந்த பாக்ஸை பிரித்ததுக்கப்புறம் என்னென்ன இருக்குங்கிற தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வாட்சை பற்றி ப்ரீஃபாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டானு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, முதல்ல இந்த ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதோட மேலே இருக்கக்கூடிய லீஃபை எடுத்ததுமே இன்னொரு குட்டி பேக் இருக்குது. அந்த குட்டி பேக்கை பிரிக்கும் போது நாய்ஸோட ஸ்டிக்கர் இருக்குது. அதாவது நாய்ஸோட என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் அதோட ஸ்டிக்கர் தந்திருப்பாங்க. அதாவது ஆப்பிளோட ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இங்கே நாய்ஸோட ப்ராடக்ட் வாங்கும்போது அவங்களோட ஸ்டிக்கர், அப்புறம் வெல்கம் மெசேஜ், அப்புறம் யூசர் மேனுவல். இவ்வளோ தான் இந்த குட்டி பேக் உள்ளாடி வரும். இதை தவிர ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இதை தவிர இந்த பாக்ஸில் இந்த ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி வாட்சை காமிக்கிறேன் பாருங்கள். வாட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். அதாவது ஸ்போர்ட்டி லுக்கில் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாட்சில் ப்ளூடூத் காலிங் வசதி தந்திருக்காங்க. ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1.32 இன்ச்சில் எல்சிடி டிஸ்பிளே தந்திருக்காங்க. பிரைட்னஸ் வந்து 550 நிட்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். தென் பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கலை அப்புறம் போலி கார்பனேட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ராப்பு பரவாயில்ல, டீசெண்டாக இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட்ஜெட் ரேட்டில் ஸ்மார்ட் வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால பெரிய விஷயங்களை தான் எதிர்பார்க்க முடியாது. வாட்ச் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வசதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி போய் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பட்டன் இருந்திருப்பாங்க. சென்டரில் இருக்கிறது க்ரவுண்ட் பட்டன், திருக்கிற மாதிரியான பட்டன். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர். இனி உள்ளாடி போனதுக்கப்புறம் என்னென்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன். நண்பா, இனி வாட்சோட பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் அதோட வாட்ச் ஃபேஸை பாருங்கள். அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வாட்ச் ஃபேஸுமே நல்லா தான் இருக்குது. இந்த வித குறைபாடுகளும் இல்லை. அதாவது டிசைன் வைஸ் பார்க்குறது அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு சில 1 or 2 வாட்ச் ஃபேஸ் மொக்கத்தனமாக இருக்கும். இதுக்கப்புறம் மெனு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மேலே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிரும் சொல்லிட்டு. தென் சென்டரில் இருக்கக்கூடிய க்ரௌண்ட் பட்டன் அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா மெனு கிரிட் டைப்பில் தந்திருக்காங்க. பழைய கால ஃபோன் டைலர் மாதிரி தந்திருப்பாங்க. நீங்கள் க்ரௌண்ட் பட்டனை திருக அங்கே உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் திருகும்போது உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இது வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் வாட்சில் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் உங்களுக்கு மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது தந்திருக்காங்கன்னா, பை டிஃபால்ட்டாக எல்லா வாட்ச்லேயும் இருக்கிற மாதிரி தான் ஃபோன் ஆப்ஷன் இருக்குது, ஹார்ட் ரேட் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது, ஸ்லீப் மானிட்டரிங், ஸ்டெப்ஸ் கவுண்டு, கேம்ஸு, மியூசிக், கேமராவோட சட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் செட்டிங்ஸில் உங்களுக்கு மெனு 2 ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஒன்று வந்து கிரிட்டு, இன்னொன்று நார்மல் லிஸ்ட் டைப்பு. கிரிட்டில் தான் நமக்கு க்ரௌண்ட் பட்டனை திருக்க உங்களுக்கு டைலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இவ்வளோ தான். தென் வந்து ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஏஐ வாய்ஸ் ஓப்பன் ஆகுது. கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன், அப்புறம் லெஃப்ட் டு ரைட்டு மெனுக்குள்ளே என்டர் ஆகுது. இவ்வளோ தான் இந்த வாட்சில். ரொம்ப சிம்பிளாக ரக்டு வாட்ச், ஷார்ட்டாக சொல்ல போனால் ரக்டு வாட்ச் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரக்டு வாட்ச் விரும்புகிறவங்களுக்கு இந்த வாட்ச் சூட் ஆகும். நண்பா, இதை இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனால் தாறுமாறாக ஸ்மார்ட் வாட்சை பயன்படுத்துகிறவங்களுக்கு உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் வாட்ச். அது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிரியர்களாக இருப்பாங்க. வாட்ச் அதாவது ரஃபாக நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும், கீழே விழும்போது வாட்ச் வந்து அடிபடும், செவுத்தில் மோதும் போது வாட்ச் அடிபடும். அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வாட்ச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் தாக்கு பிடிக்கும். அவங்களுக்கான ஸ்மார்ட் வாட்ச் அப்படி சொல்லிக்கலாம். மற்றபடி உள்ளாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்மார்ட் வாட்சில் வரக்கூடிய வசதிகள் தான் இருக்குது, பெருசாக இல்லை. அப்புறம் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இது தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்மார்ட் வாட்ச் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அப்டேட்டாக இருந்துக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.